ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 இதுக்கான கொஸ்டின் ஆன்ஸர தான் இந்த வீடியோல நாம பார்த்துட்டுருக்கோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகுற மாரி தான் இருக்கும். எக்ஸாம் ரொம்ப பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் தீவிரமா படிங்க. எக்ஸாம்ல நீங்க சக்சஸ் பண்றதுக்கு வின் அகாடமியின் வாழ்த்துக்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானம் வாயிலாக பொருட்களை விநியோகம் செய்யும் சேவையை ஸ்கைரர் என்னும் தனியார் நிறுவனம் இந்தியாவின் எந்த பகுதியில் சமீபத்தில் தொடங்கியுள்ளது? அந்த ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானம் இருக்கு பாத்தீங்களா, அதன் வாயிலா பொருளை விநியோகம் செய்யும் அந்த சேவையை ஸ்கை ஏர் என்னும் தனியார் நிறுவனம் இந்தியாவின் எந்த பகுதியில் சமீபத்தில் தொடங்கியுள்ளது? எந்த பகுதியில் ஓபன் பண்ணியிருக்காங்க அந்த ஆபீஸ் அப்படின்றதான் அந்த கொஸ்டின். எந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் போயிடலாமா? பெங்களூர்ல தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரோன் என்னும் ஆளில்லா விமானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிறிய விமானம். அதுல இருந்து பொருள்களை விநியோகம் செய்வதற்கு ஸ்கை ஏர் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை பெங்களூரு அங்கதான் ஓபன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழகத்தின் எந்த பகுதியில் உள்ள சிறப்புமிக்க வெற்றிலைக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது? தமிழகத்துல எந்த பகுதியில் உள்ள சிறப்புமிக்க வெற்றிலைக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது அப்படின்னா எந்த பகுதி? இந்த பகுதி தான். கும்பகோணம். அந்த மாதிரி தமிழகத்தின் எந்த பகுதியில் உள்ள சிறப்புமிக்க வெற்றிலைக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது அப்படின்னா கும்பகோணம். நெக்ஸ்ட், ரிசர்வ் வங்கியின் துணை கவர்னர் எம்.டி. பத்ராவின் பதவிக்காலம் கடந்த ஜனவரியில் முடிவடைந்ததை அடுத்து புதிய துணை கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அதாவது ரிசர்வ் பேங்கோட துணை கவர்னர் இருக்கா பாத்தீங்களா, எம்.டி. பத்ராவோட பதவிக்காலம் ஜனவரியில் முடிஞ்சிருச்சு. புதிய துணை கவர்னர் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஜனவரிக்கு பின்னாடி? யார் அப்படின்னா இதுதான் சனம்ரூத் அவங்க தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க ரிசர்வ் பேங்கோட துணை கவர்னராக. யாருக்கு பதிலா? எம்.டி. பத்ராவுக்கு அவங்களுக்கு பதிலா சனம்ரூத் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், மத்திய அமெரிக்காவில் உள்ள பனாமா கால்வாயை 1904 முதல் 1914 வரை எந்த நாடு கட்டியது? அந்த 10 இயர்ஸ் கட்டியிருக்காங்க. 1904 இருந்து 1914 வரைக்கும் கட்டியிருக்காங்க மத்திய அமெரிக்காவில் உள்ள பனாமா கால்வாயை. இது எந்த நாடு கட்டுச்சு அப்படின்றதான் கொஸ்டின். எந்த நாடு கட்டுச்சு? இந்த நாடு தான் கட்டுச்சு. அமெரிக்கா தான் கட்டுச்சு. அமெரிக்கா தான் கட்டிருக்கு பனாமா கால்வாயை. 1904 முதல் 14 வரை கட்டியது மத்திய அமெரிக்காவில் உள்ள பனாமா கால்வாய். யாரு கட்டினாங்க? அமெரிக்கா கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலையில் எந்த துறையின் சார்பில் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் சார்ந்த சான்றிதழ் படிப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் அந்த படிப்பு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்க? நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல எந்த துறையின் சார்பா அப்படின்றதான் கொஸ்டின். எந்த துறையின் சார்பா அப்படின்னா இந்த துறை தான். தொல்லியல் துறை சார்பா தான் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் சார்ந்த சான்றிதழ் படிப்பு அறிமுகம் பண்ணியிருக்காங்க நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல. எந்த துறைனா தொல்லியல் துறை சார்பா தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாடகை கார், ஆட்டோ, பைக், மொபைல் போன் செயலிகளுக்கு போட்டியாக கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக விரைவில் மத்திய அரசு செயல்படுத்த உள்ள திட்டத்தின் பெயர் என்ன? வாடகை கார், ஆட்டோ, பைக், மொபைல் போன் செயலிகளுக்கு போட்டியாக கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக விரைவில் மத்திய அரசு செயல்படுத்த உள்ள திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். திட்டத்தின் பெயர் என்ன? இந்த கொஸ்டின் எத்தனை கொஸ்டினா கூட உடைக்கலாம். அது நம்ம லென்த்தா ஒரு கொஸ்டினாவே கொடுத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அப்படின்றதுனால தான் கொஞ்சம் லென்த்தா கொடுத்துருக்குறோம். அந்த திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா கூட்டுறவு டாக்ஸி. கூட்டுறவு டாக்ஸி அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், மும்பையில் நடந்த சர்வதேச இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? மும்பையில் நடைபெற்ற சர்வதேச இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை யார் அப்படின்றதான் கொஸ்டின். யார்? யார் அப்படின்னா இவங்க தான்.
அனாகத் சிங். அனாகத் சிங் தான் அந்த வீராங்கனை. எங்க நடந்துச்சு? மும்பைல நடந்துச்சு. என்ன போட்டி அப்படின்னா, இந்திய ஓப்பன் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி. அதுல வென்ற வீராங்கனை அனாகத் சிங். லூனா 2 என்ற விண்கலத்தை அனுப்பிய நாடு எது? லூனா 2 அப்படின்ற விண்கலத்தை அனுப்பிய நாடு எது அப்படின்றதான் கொஸ்டின். லூனா 2 யார் அனுப்புனாங்க? ரஷ்யா அனுப்புனாங்க. லூனா 2 அனுப்புனவங்க யாரு? ரஷ்யா. ரஷ்யா தான் அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட், சர்வேயர் 1 என்ற விண்கலத்தை அனுப்பிய நாடு எது? சர்வேயர் 1, சர்வேயர் ஃபர்ஸ்ட் அப்படின்ற விண்கலத்தை அனுப்பிய நாடு எது அப்படின்னா, எந்த நாடு? இந்த நாடு தான். அமெரிக்கா தான் அனுப்பியிருக்கு. லூனா 2 ரஷ்யா அனுப்பியிருக்கு. சர்வேயர் 1 வந்து அமெரிக்கா அனுப்பியிருக்கு. சந்திராயன் 1 என்ற விண்கலத்தை அனுப்பிய நாடு எது? சந்திராயன் 1 அப்படின்ற விண்கலத்தை அனுப்பிய நாடு எது அப்படின்னா, தெரியுமே, நம்ம இந்தியா தான். சந்திராயன் 1 வந்து நம்ம இந்தியா தான். மறுபடியும் ஒரு வயசு போய் பார்த்துடலாம். பாருங்க, லூனா 2 என்ற விண்கலத்தை அனுப்பிய நாடு ரஷ்யா. சர்வேயர் 1 என்ற விண்கலத்தை அனுப்பிய நாடு அமெரிக்கா. சந்திராயன் 1 என்ற விண்கலத்தை அனுப்பிய நாடு நாம தான், இந்தியா. சாங்கே 6 என்ற விண்கலத்தை அனுப்பிய நாடு எது? சாங்கே 6 அப்படின்ற விண்கலத்தை அனுப்பிய நாடு எது? சாங்கே 6. சீனா. சீனா தான் வந்துட்டு சாங்கே 6 அப்படின்ற விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்லிம், SLIM, ஸ்லிம் என்ற விண்கலத்தை அனுப்பிய நாடு எது? ஸ்லிம் அப்படின்ற விண்கலத்தை அனுப்பிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்லிம் ஜப்பான். ஜாங்கே அப்படின்னா சீனா, ஸ்லிம் அப்படின்னா ஜப்பான். ஜப்பான் தான் அனுப்பியிருக்காங்க. நம் உடலில் எத்தனை வகையான வியர்வை குழாய்கள் உள்ளன? நம் உடல்ல வந்து எத்தனை வகையான வியர்வை குழாய்கள் உள்ளன அப்படின்னா, நம் உடல்ல வந்து எத்தனை வகையான வியர்வை குழாய்கள்? 2 வகையா இருக்கு. எக்ரைன், அப்கோக்ரைன். எக்ரைன், அப்கோக்ரைன் அப்படின்ற 2 வகையான, நம் உடல்ல வந்து 2 வகையான வியர்வை குழாய்கள் இருக்கின்றன. கிப்லி ஆர்ட் என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? கிப்லி ஆர்ட் அப்படின்ற இந்த சொல் வந்து எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்றதான் கொஸ்டின். கிப்லி ஆர்ட் அப்படின்னா அரபு மொழியிலிருந்து தான் வந்திருக்குது. அரபு மொழியிலிருந்து இது வந்திருக்குது, கிப்லி ஆர்ட். கிப்லி ஆர்ட் என்ற அரபு மொழி சொல்லின் பொருள் யாது அப்படின்றதுதான். கிப்லி ஆர்ட் அப்படின்ற அந்த அரபு மொழி சொல்லோட பொருள், அதோட மீனிங் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். கிப்லி ஆர்ட் அப்படின்றதோட மீனிங் பார்த்தலாம். சகாரா பாலைவன காற்று. சகாரா பாலைவன காற்று. கிப்லி ஆர்ட் என்ற அரபு மொழி சொல்லின் பொருள் சகாரா பாலைவன காற்று. நாய், பூனை முதலிய விலங்குகள் வியர்வையை எதன் மூலம் வெளியேற்றுகின்றன? எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். நாய், பூனை முதலிய விலங்குகள் வந்து வியர்வையை வந்து எதன் மூலம் வெளியேற்றுகின்றன அப்படின்றதான் கொஸ்டின். எதன் மூலம் வெளியேற்றுகின்றன? நாக்கு. நாக்கு மூலம் தான் வெளியேற்றுகின்றன. Yes,